ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17 20 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17 20 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகள் மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆமென். இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்களா, 19ஆம் வசனத்தில் என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரர் இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்லவென்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கோங்க. எஸ், YES. இந்த வாரம் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற எல்லா நோவையும் எஸ் என்று மாற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஆம் என்னும் சுவிசேஷம், இன்னைக்கு வார்த்தை அதுதான். த எஸ் காஸ்பல். ஓகே. ஸோ எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக இருந்துச்சோ அது எல்லாத்தையும் இந்த வாரத்தில் ஆண்டவர் பாசிட்டிவாக எஸ் அப்படின்னு மாற்ற போகிறாரு. நான் இது எப்படி வச்சிருக்கிறேன்னா, இல்லை அப்படின்றது இருக்கு அப்படின்னு வரப்போது, அது மாத்திரமல்ல, அது திரட்சியாக வெளிப்பட போகிறது. பிரைஸ் தி லார்ட். எங்கே உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ அங்கே தேவனுடைய திரட்சிகள், அவருடைய சம்பூரணம் வெளிப்பட போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா உங்களுடைய டிசைன், உங்கள் டிசைனே எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் டிசைன் அவருடைய சித்தத்தின்படி உங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னா, எஸ் நோ அப்படின்னு இல்லாமல் உங்கள் டிசைன் எப்படி இருக்குது, எஸ் ஆமென் அப்படின்னு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்லவென்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியம் அப்படின்னா, உலக பிரகாரமாக இருக்கிறவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரையும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லுது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா, புது சிருஷ்டியாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், நீங்கள் எப்படி ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா, அந்த புது சிருஷ்டியாக நீங்கள் என்ன செய்யணும், ஆப்ரேட் ஆகணும் உங்கள் லைஃப்பில். ஸோ இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற எல்லா இடத்திலும், உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் இருக்கிற நோ எல்லாம் எஸ் என்று மாறிவிடும். பிரைஸ் காட். ஐ மீன், சிலர் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போன உடனே முடியும்னு சொல்லிடுவாங்க. கிடைக்கவே கிடைக்காது அப்படிம்பாங்க. நீங்கள் போன உடனே கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் இவ்விதமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து உங்களையே ஒரு அற்புதமாக மாற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியமானது இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். அதாவது 2 குடும்பங்கள் தான் இருக்குது உலகத்தில். 2 குடும்பங்கள் தான் இருக்குது. ஒன்று முந்தின ஆதாமின் குடும்பம், இன்னொன்று பிந்தின ஆதாமின் குடும்பம். அப்படிதானே?
நம்ம ரட்சிக்கப்படாதவர்கள், வேதம் புதிய ஏற்பாட்டுடைய லாங்குவேஜ் ரட்சிக்கப்படுகிறவர்கள் கெட்டு போகிறவர்கள் அப்படின்னு பிரிக்குது. ஓகே, இல்லை நான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்கு உரியவர்கள் என்று பிரிக்கிறது. சரியா? அப்போ இந்த ரெண்டில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் எதில் வாரோம் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டமைப்பில் நம்ம இருக்கிறோம். அப்படி தானே? யூ அண்ட் ஐ பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் த சேவ்டு. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்கிறோம். பிரைஸ் காட். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள் யோசனைகள் எல்லாமே புது சிருஷ்டியாக நீங்கள் யோசிக்கிறீங்களா, இல்லைன்னா பழைய ஆளாக தான் ஆப்ரேட் ஆகுறீங்களா? உங்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது நீங்கள் யார் என்கின்ற அந்த அடையாளத்தில் இருந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் யார்? அந்த அடையாளத்தில் என்னது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இந்த ஆதாமின் குடும்பம் எடுத்து பாருங்களேன். ஆதாம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தவறான தெரிந்து கொள்ளுதல். அவனுக்கு ஆண்டவர் ஃப்ரீ வில் கொடுத்திருந்தார். அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருந்தபடினால ஆண்டவர் அவனுக்கு முன்பதாக 2 அங்கே விருட்சங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க அறிவின் விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். ஓகே, ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சொல்லை மீறி கீழ்ப்படியாமல் அவன் என்ன பண்ணிடுறான்னா, நன்மை தீமை அறியத்தக்க அறிவின் விருட்சத்தை சாப்பிட்றான். He ate from the tree of knowledge. அதை சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு அறிகிற ஒன்று வந்துடுது. அறிந்து கொள்வது. அறிந்து கொள்வது இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக அதை ரொம்ப பார்க்க போகிறோம். ஏன்னா அதாவது சத்துரு உங்களுக்கு சில காரியங்களை அறிவிக்கிறான். சில காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, இன்ஃபர்மேஷன் வருது. யோபுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்களேன். அந்த ஃபஸ்ட்டு சில அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கோம், ஒரு காற்று அடிச்சிச்சு, அதில் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் இதை எனக்கு அறிவிக்கும்படி என்ன பண்ணேன்? ஓடி வந்தேன். சபையர் வந்தாங்க, அவங்க இந்த ஆடுகளெல்லாம் சாய்த்து கொண்டு போயிட்டாங்க, வேலைக்காரர்களெல்லாம் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் ஓடி வந்திருக்கிறேன். எதுக்கு? அறிவிக்கிறதுக்கு. The enemy wants to inform you and intimidate you. சில விஷயங்களை சொல்லி ஆனால் அறிவிக்கப்பட்டவைகளை வைத்து நாம் செயல்படவே கூடாது. காரணம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் அறியாதவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் அவங்க ஒருவேளை எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உண்மையாக அந்த ஆதாமின் சந்ததியில் இருக்கிறபடினாலே ஆதாமை போலவே சிந்திப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த அறிவு தான் அவங்களை என்ன செய்யும்? நடத்தும். அவங்க எதை அறிந்து கொள்கிறாங்களோ அது அவங்களை என்ன செய்யும்? நடத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில தான் வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது, விசுவாசமும் இருக்கிறது, வல்லமையும் வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த முந்தின ஆதாம் அறிவு விருட்சத்தை புசித்தபடினாலே அவன் அறிவு சார்ந்துதான் இயங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா, ஆதாமால தர முடியாத அல்லது ஆதாமுக்கு கிடைக்காத அந்த ஜீவனை இயேசு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? புரியுதா உங்களுக்கு? தோட்டத்தில் 2 தான் இருந்துச்சு, ஒன்று அறிவு விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். முந்தின ஆதாம் மூலமாக நமக்குள்ளே வந்துருச்சு. முந்தின ஆதாம் பறித்து சாப்பிட்டதுனால நமக்குள்ளே என்ன வந்துருச்சு? அறிவு வந்துருச்சு. ஆனால் பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து மூலமாக தான் நமக்குள்ளே என்ன வந்திருக்கு? ஜீவன் வந்திருக்கு. அப்போ நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அறிவில் இயங்கக்கூடாது. எப்படி இயங்கணும்? ஜீவனில் இயங்கணும். அதாவது இப்படி சொல்கிறேன் நான், உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறவை நீங்கள் கேள்விப்படுறீங்களே, அது உங்களை இயக்க வேண்டாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களை இயக்கட்டும். பிரைஸ் தி லார்ட்.
ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்லுவேன்னு சொன்னால், எவரு வந்து ஆண்டவரே என் குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறா, நீர் வந்து உதவி செய்யும் அப்படின்னு கூப்பிட்றான். அவரும் மறுக்காமல் உடனே வர்றார், அவன் கூட வர்றாரு. 2 பேரும் சீக்கிரமாக போயிட்டுருக்குறாங்க. போகிற வழியில் ஒரு ஸ்திரீ, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த சாட்சியை இவனும் கேட்கும்படி ஆண்டவர் செய்கிறார். ஒரு பக்கம் அந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் எவருடைய வீட்டிலேருந்து ஆட்க வந்து சொல்கிறாங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால். சில காரியங்கள் அங்கே அறிவிக்கப்பட்டது. இப்போ எவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்ன செய்யலாம்? இந்த மாதிரி சில காரியங்கள் அறிவிக்கப்படும் போது நீங்கள் கலங்கக்கூடாது. அது ஒரு டாக்டருடைய வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு தேசத்துடைய பாலிசி தீர்மானமாக இருக்கலாம், ஒரு கம்பெனியுடைய டிசிஷனாக இருக்கலாம். நீங்கள் நல்ல வேலையில் இருக்கும்போது அவங்க சொல்லலாம், நாங்கள் ஆள் குறைக்க போகிறோம், ஒரு 30 பேரை தூக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் கேட்பீங்க, அது உங்களை கலங்க வைக்கவே கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கேள்விப்படுகிறவைகள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டம் பண்ணுகிறவைகள் அல்ல. ஆண்டவர் உங்களை ஜீவனின் நிறைவை கொண்டு நடத்தும்படி விரும்புகிறார். Praise the Lord. God wants always you to operate in life in his system. So Adam system தான் வேர்ல்டு, ஆனால் அவருடைய சிஸ்டம் இருக்க, அதில் தான் கிங்டம் ஆப்ரேட் ஆகுது. தேவனுடைய ராஜ்யம் அவ்விதமாகத்தான் செயல்படுகிறது. Praise the Lord. ஆமென். அப்போது இயேசு அந்த இடத்துல சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறத இயேசு கேட்டு இயேசு சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. கண்டினியூ பிலீவிங், அதான் சரியான வார்த்தை. லெட் தீஸ் வேர்ட்ஸ் டு நாட் ஸ்டாப் யுவர் ஃபெய்த். கண்டினியூ பிலீவிங் பிகாஸ் ஐ ஆம் தி ஆத்தர் ஆஃப் ஃபெய்த். ஐ ஆம் வித் யூ. விசுவாச துவக்குகிறவராக இருக்கிற நான் உன் கூடவே இருக்கிறேன். ஜீவனின் அதிபதியாக இருக்கிற நான் உன் கூடவே இருக்கிறேன். விசுவாசத்தை நீ அந்த விசுவாச கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் அற்புதம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த தீர்மானத்தை நல்ல ஆழமாக எடுக்க போகிறீங்க. நான் உலகத்தான மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், உலகத்தான மாதிரி நான் செயல்பட மாட்டேன். சரி பாருங்கள், இந்த கிறிஸ்து இதில் ரொம்ப முக்கியமான சில வசனங்களை துரிதமாக டக்கு நம்ம வாசிப்போம். ஓகே, ஏன்னா 2 முக்கியமான காரியங்களுக்கு. ஒன்று என்னென்னா கிறிஸ்துவின் சிந்தை, இன்னொன்று கிறிஸ்துவின் ஜீவன். சரியா? நமக்கு கிறிஸ்து மூலமாக, இயேசு மூலமாக நமக்கு என்ன வந்திருக்கு? பிரதானமாக இந்த 2 காரியங்களும் வந்திருக்கு. இந்த 2 காரியம் நமக்கு தேவை. அதில் ஒன்று என்னது? கிறிஸ்துவின் ஜீவன். இன்னொன்று என்னது? கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் சிந்தை. இந்த வசனத்தை வாசிங்க, ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, அதாவது இந்த மனதை புதிதாக்குறதுக்கு தான் இந்த சிந்தை மாற்றம் தேவை. முதல்ல லைஃபு, அதுக்கப்புறம் சிந்தை. இந்த 2மே கிறிஸ்துவின் ஜீவன், அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் ஜீவனுக்கு சில வசனங்களையும் சொல்கிறேன், நீங்கள் குறிச்சுக்கிடுங்க அல்லது வாசிக்கலாம். யோவான் 1 அதிலே 4. யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. 1 யோவான் 5 அதிலே 11 மற்றும் 12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ இயேசு நமக்குள்ள வந்த உடனே என்ன வந்துருச்சு தெரியுமா? லைஃப், த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஜோயே என்று சொல்லுகிற அந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ள
வந்துருச்சு. சரியா? இது வந்து 3 பரிமாணங்கள் இருக்குது. இந்த லைஃப் நமக்குள்ளே வந்திருக்குதே, இந்த லைஃப்க்கு 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. நம்பர் 1 என்ன அப்படின்னா வந்து ரோமன் 6:4, ரோமர் 6:4 அதில் வாசிக்கும் பொழுது புதிய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. வாசிச்சு பாருங்க, ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். புதிதான ஜீவன் பார்த்தீங்களா? நியூ லைஃப். ஏசு கிறிஸ்துக்குள்ள வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு பழைய வாழ்க்கை இருக்கு, பழைய லைஃப். அதுதான் ஆதாமுடைய வாழ்க்கை, அதல்ல. ஆனால் இயேசுக்குள்ள வந்தோடனே நமக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? புது லைஃப். அதான் சொன்ன, ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருப்பான் என்றால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவனுக்கு எடுத்தோன்னே என்ன வந்துடுது தெரியுமா? நியூ லைஃப் வந்துடுது. அதுக்கப்புறம் யோவான் 10:10 அந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா வந்து அப்படியே பரிபூர்ணப்பட தொடங்குகிறது. அதனால தான் யோவான் 10:10 வேதம் சொல்லுகிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்போ த நியூ லைஃப் அப்படின்றது அபண்டன்ட் லைஃபாக என்ன செய்யுது? மாறுது. திரும்பமா நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 22வது வசனத்தை வாசிங்க. அங்கே என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். முடிவோ நித்திய ஜீவன். The end is eternal life. அதனால இயேசு சொன்னாரு, இம்மையிலே இதெல்லாம் தரேன், மறுமையிலே நித்திய ஜீவனை தருகிறேன். ஸோ இந்த 3 டைமென்ஷனுக்கு பாருங்க. இட் பிகின்ஸ் as a new life and then it develops as abundance of life and the end is eternal life. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். Praise the Lord. Amen. அப்போ நல்லா கவனிங்க, இந்த கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு அருளப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சிந்தை. பிலிப்பியர் 2:5 வாசிங்க. பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. 1 கொரிந்தியர் 2:16. 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நல்லா கவனிங்க. இதனால தான் அந்த முதல்ல அந்த வசனத்தை வாசித்தோம். எப்படி வாசித்தோம் அப்படின்னா, ரோமர் 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஸோ யூ ஆர் ரீஜெனரேட்டட் இன் யுவர் ஸ்பிரிட். நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்கல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்கல்ல, புது சிருஷ்டி ஆகுறீங்கல்ல, ஆன உடனே என்ன ஆகிடுதுன்னா, யூ ஆர் ரீஜெனரேட்டட் இன் யுவர் ஸ்பிரிட் அண்ட் யூ ஆர் ஆல்சோ யூ ஆர் ரினியூட் இன் யுவர் மைண்ட். உங்களுடைய ஆவி புதிதாக்கப்படுகிறது. அதே மாதிரி உங்களுடைய மனது என்ன செய்யுது? புதிதாக்கப்படுகிறது. உங்களுக்கு கிறிஸ்துவின் ஜீவனும் அருளப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தையும் அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா இங்கே தெளிவாக இருக்குது. ரோமர் 8:5-6 வாசிக்கலாம். ரோமர் 8 அதில் 5-6. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். பிரைஸ் தி லார்ட். மாம்ச சிந்தை மரணம்னா முடிவுன்னு அர்த்தம், ஒரு முடிவு. ஆனால் ஆவியின் சிந்தை எப்படி இருக்குது? ஜீவனும் சமாதானமும். பிரைஸ் காட். ஆமென். ஸோ நீங்கள் எப்படி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எப்படி உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பாருங்கள், ஆடமுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆடமுக்கிட்ட எஸ்ஸும் இருக்கும், நோவும் இருக்கும். அப்படி தானே? ஏன்? நன்மையும் இருக்குது அந்த விருட்சத்தில், தீமை இருக்குது. அப்படி தானே? ஸோ நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்ன இருக்குது? ஆம் மட்டும்தான் இருக்குது. ஆம் என்றும் அல்லவென்றும் இராமல் ஆம் என்றும் ஆமேன் என்றும். பிரைஸ் காட். ஆமேன். ஸோ இன் கிரைஸ்ட்,
கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய இது எப்படி இருக்குன்னா வந்து, பாஸ்டர் நான் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னேன் பாருங்க, ஒருவேளை நான் ஜெயிப்பேன் இல்லைனா ஜெயிக்காமல் இருப்பேன், அப்படி கிடையாது. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான்னா ஜெயிச்சு தான் ஆவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போது இதுதான் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியங்களில் எப்படின்னா, வெற்றியும் சில நேரம் தோல்வியும் இல்லை, எப்பொழுதுமே வெற்றி. அப்படி தானே? கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அப்படி தானே? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை அந்த வசனம் இருப்பிட சொல்லி வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எப்பொழுதும், அப்படிதானேங்க? எப்பொழுதும். உங்க பக்கத்தில் யாராவது உட்காந்து தான் கொஞ்சம் அடிச்சு உலுக்கி சொல்லுங்க, எப்போதும். என்னையவே அடிக்கிறாங்க. எப்பொழுதும், எப்பொழுதும். அதுக்குள்ள அதெல்லாம் வரணும், அதுக்குள்ள வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். See, God has designed you to be victorious at all times. Praise the Lord. I mean, whatever defeat that you are encountering, that is not defeat, you will definitely win. நீங்கள் ஜெயிச்சு தான் ஆவீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அவருக்குள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமும் ஆமைனும் இருக்குது. வாக்குத்தத்தங்கள் என்னங்க? அவருடைய வார்த்தை, அவர் சொல்கிற வார்த்தை, ப்ராமிஸு, அதெல்லாம் எஸ் எஸ் எஸ்ன்னு இருக்குது. அவருமே எப்படி இருக்கிறாரா? அவருமே எப்படி தான் இருக்கிறாரு? எஸ் எஸ் அண்ட் ஏமனாக தான் இருக்கிறார். அவருமே எஸ் எஸ் எஸ். இட் இஸ் பிகாஸ் தட் இஸ் த டிசைன் ஆஃப் ஜீசஸ், த லாஸ்ட் ஆடம். ஃபர்ஸ்ட் ஆடமுக்குள்ள எஸ்ஸும் இருக்குது, நோவும் இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஆடமுக்குள்ள எஸ் ஏமன் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எதில் வர்றீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆடமில் வரல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக, கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தது நிமித்தமாக நீங்கள் இந்த லாஸ்ட் ஆடமுடைய குடும்பத்தில் வந்துடுறீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். அதனால தான் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி காலையில் செய்தி நீங்கள் போய் கேட்கணும். அந்த செய்தியில் குமாரத்துவத்தில் ஒரு 3 தொடுதல். அந்த 3 தொடுதல், முதலாவது வாய், அடுத்தபடியாக கண்ணு, அதுக்கப்புறம் கை. ஸோ முதல்ல ஏன் வாய் அப்படின்னா, நாம் எதை பார்க்குறோமோ அதை பேசக்கூடாது, எதை பார்க்க வேண்டுமோ அதை பேச வேண்டும். ஆமென். ஜீசஸ் அதை தான் பேசினார். ஜீசஸ் எதை பார்க்குறாரோ அதை பேசலை. பிள்ளை செத்து போச்சுன்னு எல்லாரும் பார்த்தாங்க, அவர் பிள்ளை செத்து போச்சுன்னு அவர் பார்க்கல. அவர் சொன்னார், பிள்ளை நித்திரையாக இருக்கிறாள். அவர் எதை பார்க்கணுமோ அதான் என்ன செஞ்சார்? பேசினார். ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னு இருக்கோ அதை என்ன செய்யுங்க? பேசுங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென். 2வது, எதை பெறணுமோ அதுதான் பார்க்கணும். ஆபிரகாமுக்கு தான் சொல்லி கொடுத்தாரு, நீ பார்க்குறத உனக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் தரப்போகிறேன். ஏன்? இது வேற சிஸ்டம். நம்ம உலக பிரகாரமாக என்ன செய்யலை, ஆப்ரேட் ஆகலை. உலகத்தில் எஸ்ஸும் இருக்குது, நோவும் இருக்குது. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எல்லாமே பாருங்களேன். கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருக்கும்? எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ தான் இருக்கும். இப்படின்னா எஸ், இப்படின்னா நோ, இப்படின்னா எஸ், இப்படின்னா நோ. அதாங்க உலகத்துடைய சிஸ்டமே அப்படி தாங்க இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறபடினாலே, நாம் பிந்தின ஆதாமாகிய இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறபடினால, உங்கள் லைஃப்பில் என் லைஃப்பில் எப்படி தெரியுமா? எஸ் எஸ் எஸ். பேதுரு, நீ போய் தூண்டில் போடு பேதுரு, ஒரு வேளை மீன் வந்தாலும் வரும், அதை திறந்து பாரு, ஒரு 10 மீனை பிடிச்சி பாரு, அதில் ஏதாவது ஒரு மீனில் வாயில் ஒரு வேளை இருந்தாலும் இருக்கலாம். அப்படி கிடையாது. நீ மீனை பிடி, முதலாவது அகப்படுகிற மீன் வாயை திறந்து பாரு, அதில் நிச்சயமான பணம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நம்ம இப்போ பாருங்க, நம்ம வந்து என்னன்னா, we are carried away by religion. அதனால் நமக்கு இந்த ரியாலிட்டி பற்றி யோசிக்க முடியல. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாஸ்டர், செய்ய முடியுமா? செய்யணும். இயேசு செய்தார். நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. ஹோலி ஸ்பிரிட் இதை தான் உங்களுக்கு செய்ய வைக்க நினைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். சும்மா நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிட்டு அதுக்கு இல்லை. யூ ஆர் ஸ்பீக்கிங் டங்ஸ். வை? யூ ஆர் எடிஃபைடு. வை யூ ஆர் எடிஃபைடு? இட் டு பிகம் மோர் லைக் ஜீசஸ், டு ஆப்ரேட் மோர் லைக் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். அதனால தான் புது சிருஷ்டியாக இருக்கீங்க. நீங்கள் போகிற இடத்துல நோ என்று சொல்வதை எப்படி மாற்ற போகிறீங்க? எஸ் என்று மாற்ற போகிறீங்க. பிரைஸ் காட். ஆமென். இது உங்கள் டிசைன், இது உங்கள் டிசைன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்க, நல்லா தேவனை ஆராதிங்க, இயேசு யார் என்று நல்லா அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றிய வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்க 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 உங்கள் கையில் சாவி கொத்து கூடிக்கிட்டே வருது. ஒரே ஒரு வெளிப்பாடு சொன்னால் ஆண்டவர் சொல்கிற ராஜ்யத்தின் திறவுகளை உன் கையில் கொடுக்குறேன். கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள், வேதத்தை அதுக்கு தான் வாசிக்கணும். இந்த வேதத்தை வச்சு இதை வச்சு நம்ம எப்படி இது வந்து காசு வருமா, இப்படி தான் தங்கம் வருமா, அப்படி இல்லை. கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள நான் சொல்கிறேன் பாருங்களேன், இதில் உங்களுக்கு தேவையான சகலமும் உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். நான் இப்போ பேசும்போதே என்ன உணர்றேன்னா, சிலருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து கொரியர் வர மாதிரி தேடி வரப்போகுது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களை தேடி வந்து தட்டி வந்து கொடுத்துட்டு போக போகிறாங்க. திஸ் இஸ் யுவர்ஸ், இது உங்களுக்கு உரியதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போக போகிறாங்க. கர்த்தர் இதை செய்வார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் மேன்மை உங்களை தேடி வரும். நேற்று விமென்ஸ் மீட்டிங்கில் பேசும்போது நான் சொன்னேன், அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் அதையும் ரெக்கார்டிங் இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சொன்னேன் வந்து அந்த யாகேலை பற்றி பேசும்போது, ஜாயல் பற்றி பேசும் பொழுது அவளுடைய மேன்மை அவளை தேடி வந்தது, வீடு தேடி வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 68ஆம் சங்கீதத்திலே தெளிவாதிலுக்கு வீட்டில் இருந்தவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள் அப்படின்னு சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான். ஆமென். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தேடி வர வைப்பார். எப்போ? உங்கள் டிசைனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் ஜீவனை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை பேசவே கூடாது, என்ன பார்க்க வேண்டுமோ அப்போ அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். இந்த சூழ்நிலையில் தேவன் எப்படி பார்க்குறாரு அப்படித்தான் நானும் பார்க்கணும், அப்படித்தான் நான் பேசணும். நான் பேசுனா நான் பேசுகிறத கண்டிப்பாக பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ நீங்கள் பேசுகிறத கண்டிப்பாக என்ன செய்வீங்க? நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் பார்க்குறத நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசத்தில் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பேசுகிறதும் முக்கியம், பார்க்குறதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுகிறத நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்குறத நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி. ஸோ நான் இங்கே வந்து இந்த வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு காட்டணும். இந்த அறிந்ததினாலே அறிவு வரும்போது அது அங்கே தான் ரொம்ப விஷயம் இருக்குது. நீ காலையில் கூட இந்த பாயிண்ட்டை சொன்னேன். 1 ராஜாக்கள் 19:3 வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19:3. அவனுக்கு அது தெரிந்தபோது என்ன தெரிந்தபோது? ஒரு பிரச்சனை, ஏசபேல் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அவன் சொல்லிட்டா, நாளைக்கு இந்நேரம் அவன் தலை அவன் மேலே இருக்காதுன்னு சொல்லிட்டா. ஜீவனுக்கு விரோதமான பிரச்சனை. இந்த பிரச்சனை தெரியாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை, ஆனால் தெரிந்தபோது. அதனால தான் சொன்னேன், யோபு உடைய புஸ்தகத்தில் அறிவிக்கப்படுது. நான் ஒருத்தன் தான் தப்பிச்சு ஓடி வந்ததை சொல்கிறேன். நான் ஒருத்தன் தான் இந்த அறிவிக்கப்படுகிற நோக்கமே எதுக்குன்னா, நீங்கள் உடனே ஆதாம் மாதிரி என்ன செய்யணும்? ரியாக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலியா ஆதாம் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நெகட்டிவாக ப்ரேயர் பண்ணுறார். போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி என்ன பண்ணுறான்? செவ் பண்ணுறான். ஆனால் பாருங்க, எலியா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அல்ல, தீர்ப்பை கொடுத்திருக்கிறான். எப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கிறான்? ஏசபேல் உடைய மாம்சத்தை என்ன சாப்பிடுமா? நாய் சாப்பிடுன்னு சொல்லிட்டான். அப்படிதானே? ஸோ காலைல செய்தியில் சொன்னேன், உன் பிரச்சனை உண்மையான வெளிப்பாடு உனக்கு இருக்குன்னா, உன் பிரச்சனை வந்து இட் இஸ் ஜஸ்ட் a டாக் பிஸ்கெட். அப்படிதானே? உனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுதுப்பா, ஆனால் அது என்னது? ஒரு நாய் சாப்பாடு தான்ப்பா அது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் நம்புனீங்கன்னா அப்படியே தான் நடக்கும். The problem that you think it is just
a dog's meal. ஏன் அப்படி சொன்னார்? நாய் தின்னு ஏன் சொன்னார்னா, அந்த பிரச்சனை அவனை பார்த்து ரொம்ப குலைச்சிருச்சு. அப்படி தானே? சில பிரச்சனை உங்களை பார்த்து கையன்னு குலைச்சிட்டு இருக்குன்னா ஆண்டவர் சொல்றார், டோன்ட் வரி, இட் இஸ் கோயிங் டு பிகம் அ டாக் மீட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவ்வளோதான் அது. அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் உங்களுடைய சிந்தை வேறு மாதிரி இருக்கும். உங்கள் ஜீவன் உங்களை வேறு விதமாக இயக்கும். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் ஜீவனோடு, கிறிஸ்துவின் சிந்தையோடு நீங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி தான் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ அவனுக்கு தெரிந்த போது அந்த நாலேஜுக்கு வரும்போது தான் பிரச்சனையே. அதை அப்படி எடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம வெளிப்பாடில் இயங்க வேண்டும். ஏசு கிறிஸ்து எப்படி ஆப்ரேட் ஆனார்னா, நாலேஜில் ஆப்ரேட் ஆகலை, அவர் லைஃப்பில் ஆப்ரேட் ஆனார். நாலேஜில் ஆப்ரேட் ஆகிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, ஆனால் லைஃப்பில் ஆப்ரேட் ஆகிறவங்களுக்கு ரெவலேஷன் வருது. இங்கேயே இந்த பயந்து போகிறான் பார்த்தீங்களா எலியா, இப்படி பயப்படாமல் ஆப்ரேஷன் மாற்றி நாலேஜில் ஆப்ரேட் ஆகாமல் ரெவலேஷனில் ஆப்ரேட் ஆயிருந்தானே, எலாய்ச்சா யூ ஆர் நாட் டிசைன் ஃபார் டெத், நீ சாகவே முடியாதுப்பா. அந்த ரெவலேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எலியா என்ன செய்ய மாட்டார்? பயமே பட மாட்டார். ஸோ வேர் தெர் இஸ் ரெவலேஷன் தெர் இஸ் ஃபெய்த், வேர் தெர் இஸ் இன்ஃபர்மேஷன் தெர் இஸ் ஃபியர். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நான் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் ஜீவனை எனக்கு கொடுத்துருக்கீங்க, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, என் மூலமாக கிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். கிறிஸ்துவின் ஜீவனும் சிந்தையும் அருளப்பட்ட நோக்கம் என்ன? நீங்கள் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 5:17, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன். அப்போ அதே ஆவியை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஆவியை உங்களுக்கும் எனக்கும் வைத்து நீங்களும் நானும் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோமே. என்ன நோக்கம் என்று சொன்னால், என்னுடைய சிந்தையை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய கிரியைகளை செய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த நெகட்டிவாக அந்த கேட்குறது, அந்த அறியறதுலேருந்து இதையும் வாசிக்கிறோமே. யோவான் 11:23-24 வாசிங்க. யோவான் 11:23-24. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மாற்றாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? இன்ஃபர்மேஷன். எனக்கும் தெரியும் அவன் எந்திரிப்பான் கடைசி நாள்ல. That is information, but go by revelation. The one who is conversing with you is life and resurrection. உன்னுடனே பேசுகிற இயேசுவே உயிர்த்தெழுதும் ஜீவனாய் இருக்கிறார் என்பது வெளிப்பாடு. அதனால தான் இயேசு அங்கே அவ இன்ஃபர்மேஷனை சொல்கிறா, அவகிட்ட இயேசு ரெவலேஷன் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பிரைஸ் காட். ஆமென். So wherever you come with information, God wants you to operate in revelation. Only through revelation you can operate in life. Praise God. அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்பா நீ ஒரு தகவலை சொல்ற, கடைசி நாள் எந்திரிப்பான் ஒரு தகவலை சொல்ற, நான் உனக்கு ஒரு வெளிப்பாடை சொல்றேன், நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவனா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போனா என்ன அர்த்தம்? அப்படிதான் உடனே நடக்கும்னு அர்த்தம். அப்படிதானே? அப்படிதான் நடந்துச்சு. லாசரு கடைசி நாள் எந்திரிப்பான்னு அவர் சொல்லிட்டு போகலையே, எழுப்பினார் உடனே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் விசுவாசிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆதாமை போல இயங்கும்படி அழைக்கப்படவில்லை. ரட்சிப்பு அதுக்கு தேவையே இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நோக்கம், உங்களுக்குள் அவர் விசுவாசத்தை வளர்க்கிற நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்ய வேண்டும். பிரைஸ் காட். ஒரு சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் ஜீசஸ் என்ன சொல்வார் அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு தான் இல்லை. இதுக்கு மேலே என்னங்க செய்ய அப்படி யோசிச்சு பாருங்க. அதாவது கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே ஆவியை உள்ள வச்சுட்டார், ஆவியை வச்சுட்டாராம். சரியா? அவர் மேலே இந்த அபிஷேகம், அவருக்கு எப்படி அபிஷேகம் இருந்தோ அதே அபிஷேகம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சரி இது கூட சரியில்லையா, அவரையே தரிச்சுக்கோ, சட்டையை போட்டுக்கோன்ட்டார். என்ன பண்ணியிருக்கோம்? கிறிஸ்து இயேசுவையே தரித்துக்கிட்டோங்க. நீங்களும் நானும் பிதாவுடைய பார்வையில் எப்படி தெரிகிறோம்? தனித்தனி நபராக தெரியல, நம்ம எல்லாரும் எப்படி தெரிகிறோம்? அவர் நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவாகவே உங்களை பார்க்குறார். ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் என்ன நடக்குதுன்னா கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ என்னவா இருக்கு? சத்தமோ யாக்கோபின் சத்தம். இன்னும் என்ன பண்ணுறோம்? அதாவது நம்மளை சிங்கம் மாதிரி, நம்ம ஒரு நாய் தான் வச்சுக்கோங்க, மணிக்கோட நாய்க்குட்டி தான், சிங்கம் மாதிரி செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணி அழகாக பண்ணி மீசை கீசையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம போய் என்ன பண்ணுறோம்? கர்ச்சிக்கிறதுக்கு பதில் என்ன பண்ணுறோம்? வாவ்னுட்டு இருக்கோம். எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரே, உன்னுடைய சுவாபீக மாற்றம் உள்ளேருந்தே என்ன பண்ணுறேன்? கொண்டு வருகிறேன். ஒரு டிஎன்ஏ சேஞ்ச் கொண்டு வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீ அதிகாரத்தோட நீங்கள் போய் சில இடத்துல நின்னாலே போதும். அண்டர் தி அனாயிண்டிங் நான் சொல்கிறேன், அபிஷேகத்தின் நிறைவில் நீங்கள் போய் சில இடத்துல நின்னாலே அற்புதம் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. நானும் அதுக்கு தகுதி இல்லை பாஸ்டர். நோ, உங்களை தகுதிப்படுத்துறதுக்காக தான் ரட்சித்திருக்கிறாரு. உங்களை ரட்சித்ததே அதுக்கு தான். உங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுகிறதே அதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் இன்னைக்கு இணைந்திருக்கிறதுல ஒரு சில கப்புள் நான் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போகிற இடத்துல இஃப் யூ கோ டுகெதர் வித் ப்ரேயர், ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் போகிற இடங்களில், போய் நிற்கிற இடங்களில் அற்புதம் நடக்கும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் கடந்து வரும். ஒரு சூழ்நிலையில் போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மாறும். எல்லாவற்றிலும் அற்புதங்கள் அவர் செய்வார். யாரோ செய்ய வேண்டும் நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம் அல்லது ஊழியக்காரங்களுக்கு சொல்லியிருக்கோம், அப்படி இல்லை. நீங்கள் through every one of us, God is going to manifest His power. He's going to manifest His glory. Praise the Lord. Amen. ஸோ ரொம்ப துரிதமாக சீக்கிரமாக டக்குன்ட்டு சில நோ அப்படின்றத எஸ் அபண்டன்ஸ் அப்படி மாற்றி இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலாவது 1 ராஜாக்களில் 18ஆம் அதிகாரத்தில் 43, 44 மட்டும் வாசிங்க சீக்கிரமா. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். ஆமென். பாத்தீங்களா? அதாவது இங்க எப்படி எலாய்ச்சா எப்படி ஆபரேட் ஆகிறார் பாருங்களேன். அவன் இல்லைன்னு தான் சொல்றான். அவன் என்னதான் சொல்றான்? நோ. பட் எலாய்ஜா ஆப்பரேட்ஸ் வித் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா he has already heard the sound of abundance. எனக்கு பெருமழை நிறைச்சல என் தேவன் கேட்க பண்ணியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறேன், 3 வருஷமாக நீங்கள் கேட்காத ஒன்றை உங்களுக்கு ஆவியிலே கேட்க பண்ணுறாரு. You haven't heard this for 3.5 years, but now He has caused you to hear something, and the Lord says, just declare it boldly. நீ கேட்டுட்டே இல்லை, நீ கேட்கறதுக்கும் சூழ்நிலைக்கு சம்மந்தமே இல்லை. ஆமாம், சம்மந்தமே இல்லை பாஸ்டர், ஒரு பொட்டு கூட நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் காதல் கேட்கறது மட்டும் எப்படி கேட்குது? வாக்குத்தத்தமாக கேட்கறது எப்படி கேட்குது? பட பயங்கரமான மழையாக கேட்குது பாஸ்டர். ஆனால் ஒத்த சொட்டை கூட பார்க்கல பாஸ்டர். மழை பெய்யறதுக்குள்ள ஒரு அந்த வாடை காற்று இல்லை, அறிகுறி இல்லை, எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்ல, declare it now. This is the right season for you to declare what you have seen. நீ பார்த்ததை இப்பயே சொல்லிரு. Praise God. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் 96, 92 96 வரைக்கும் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் அப்படியே ஒரு வருஷம் 96 97 வரைக்கும் ஒரு வருஷம் கஸ்டமர் கிடைக்குமான்னு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, ஒருத்தன் கூட ஜோம் பண்ண வரலையே. ஆண்டவர் ஜோம் பண்ண சொல்லிட்டே இருப்பார். நான் பிரசங்கம் பண்ணதுக்கெலாம் வாய்ப்பு கேட்டதே இல்லை. நான் ஆண்டவரே, நான் ஊழியக்காரனாக இருந்தால் என்கிட்ட ஒருத்தர் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை அனுப்புங்க ஆண்டவரே. அட்ரஸ் கேட்க வருவான் ஆள், இன்னொரு ஊழியக்காரை பற்றி கேட்பான். அவருக்கு இப்போ நான் சொல்லுவேன், வாலண்டியராக சொல்லுவேன், நானும் ப்ரேயர்லாம் பண்ணுவேன். இருக்கட்டும் தம்பி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் பயன்படுத்த தொடங்கின பொழுது என்னுடைய உறவினர் ஒருத்தர், அதாவது என்னுடைய சின்னம்மா சித்தியுடைய அப்பா,
அவர் ஊழியெல்லாம் செய்கிறவர் தான். ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டார். வண்டியிலேருந்து போஸ்ட் மரத்தில் போய் தலை லைட்டாக அடிச்சிருச்சு. அந்த நேரம் ஒன்றும் தெரியல, எந்திரிச்சு வந்துட்டார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வந்துட்டார். அடுத்த நாள் 1 டேக்குள்ளே அது பிளட் கிளாட் ஆனதுனால மயக்கமாக விழுந்துட்டார். அவங்க 4 பொம்பளை பிள்ளைங்க அவருக்கு. அதில் மூத்த மகள் தான் என்னுடைய சித்தப்பாவுடைய மனைவி, என்னுடைய சித்தி அப்பாவுடைய தம்பி மனைவி. அவங்க பிளட் பேங்க்கில் மதுரை ஜிஹெச்சில் ஒரு பெரிய அளவில் அதிகாரியாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். 97 பாருங்கள், சொல்லிட்டாங்க முடியாது, he will not survive. உடனே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சுருக்குறாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு 24 hours நம்ம பார்ப்போம், ஏதாவது நடந்தால் தான் அப்படின்ட்டு. என்னை ஜெபமனை கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஜெபமனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணேன், பயங்கரமாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஒரு பிரேக் த்ரூ நடக்கணும்ன்ட்டு. நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். அந்த தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு பெரிய ஏணியில் அவர் ஏறிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவரை தட்டி நிறுத்தி, நீ திரும்ப கீழே போன்னு சொல்கிறாரு. அவர் இப்படியே பதட்டமாக பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஆசை மேலே வரணும்னு தான் அவர் பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவர் காட்டுறாரு, பல தரப்பட்ட டைம் ஜோன்ஸில் இருந்து பலரும் அவங்களுக்கு தெரியாமலே இவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் ப்ரேயர் ஆஃப் த சர்ச். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணும் பொழுது யாருக்குன்னே ஜெபம் பண்ணுறோம்னே தெரியாமல், அதான் சொல்கிறாரு, உங்களுக்கு எதுக்கு ஜெபம்னு தெரியாதனால வாக்கு கடங்காத பெருமூச்சலுடைய அவரே வேண்டுதல் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ பலரும் பல இடத்துல மத்தியானம் நைட்டு இதெல்லாம் ஆண்டவர் காட்டுறாரு. ஒரே நேரம் அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, உனக்கு தான் ஜெபம் பண்ணுறாங்க, இறங்கிப்போ அப்படின்னு. அவர் சரின்ட்டு இறங்குறார் கீழே. இதுதான் விஷயம் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. படுத்து தூங்கிட்டேன். ஆஹா, பழச்சிக்கிட்டாரு. காலையில் எப்படா வரும்னு பார்த்தேன். 7:30 மணிக்கெலாம் வேகமாக கிளம்பி ஒரு வெஸ்பா ஸ்கூட்டர் வச்சுருப்பேன். அந்த வெஸ்பா ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு வேகமாக போய் நேர் அந்த ஜோல்னா பையோட அது போய் நான் நினைக்கிறேன் போன இப்படி பார்த்தோன்னே எந்திரிச்சு உட்காந்துருப்பார் அப்படின்னு. போனால் நேற்று இருந்ததோட படுமோசமாக இருந்தார். இழுத்துக்கிட்டு இருக்கு, அப்படியே போய் சேர போகிறாரு. ஆனால் எனக்குள்ள ஃபெய்த் இருந்துச்சு. டிக்ளேர் இட் நவ். Whatever you have seen in the spiritual, declare it now. You will never get a better ambience. 3 வருஷமா ஒரு பொட்டு மழை கூட இல்லை, ஆனால் பெருமழை இரைச்சல் கேட்குது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கேட்டுட்டேல தைரியமா இப்போ அதை டிக்ளேர் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்க சொன்னா அது வந்துடும். அல்லேலூயா, ஆமென். நான் சொன்னேன் அந்த இடத்துல, அந்த 4 பேரும் அந்த 4 பிள்ளைகளும் அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ரூமில். அவங்ககிட்ட நான் சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவர் பிழைச்சிருவாருன்னு. உண்மையிலேயே இயேசு சொல்லும்போது நகைத்தது போல தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. என்ன, எங்களுக்கெல்லாம் நாங்கள் மெடிக்கல் லைன்லேயே இருக்கிறோம், எங்கிட்டே சொல்கிறேன், இன்னும் சொல்கிறேன் பாருங்களேன், இன்னும் சொல்கிறேன். நான் அவர் இருக்கிற இடத்துக்கே போய், அவர் அந்த ஐசியூவில் இருப்பார்ல, அங்கேயே போயிட்டு இவங்ககிட்ட சொன்னது மட்டும் அங்கேயே போயிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அங்கே நிற்கிற ஸ்டாஃப் நர்ஸ்லாம் சொன்னேன், இவருக்கு ஒன்றாகாது, பிழைச்சிக்கிடுவாருன்னு. அந்த நேரம் டாக்டர் வந்துட்டார். அவர் பார்த்தார், யார் இந்த ஃபெலோ? இங்கிலீஷில் அப்படி தான் சத்தப்படாரு, ஹூ இஸ் திஸ் ஃபெலோ, ஆஸ்க் ஹிம் டு கெட் அவுட் அப்படின்னாரு. துரத்தினாங்க. ஊழியத்தில் தான் நடந்துச்சு. நான் வெளியே வந்தேன். ஆனால் நான் வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன், அவங்க டாக்டர் சாரை துரத்துறாங்க, கோபத்தோடு சொல்கிறாங்க, ஆனால் இவர் பிழைச்சிக்கிடுவாருன்னு. அந்த நிமிஷம் பைத்தியக்காரன் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நான் வெளியே வந்துட்டேன். எனக்கே குழப்பமாக இருக்குது. இவ்வளோ பேர்ட்ட சொல்லிட்டா நல்லா ஆயிடுவார்னு, ஆனால் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? என்னுடைய உறவினர் இன்னொருத்தர் ஊழியத்தில் இருந்தார், அவருக்கு ஃபோன் பண்ணி, தஞ்சாவூரில் இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், மாமா இது மாதிரி நான் பார்த்தேன், கரெக்டாக தானே பார்த்தேன் விஷனில், ஏன் இப்படி நடக்கலை அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நீ பார்த்தது ஆவியின் மண்டலத்தில் பார்த்துருக்கிற, அது நிச்சயமாக மாம்சத்தில் வெளிப்படும். கண்டினியூ ப்ரேயிங், நீ ஜெபம் பண்ணிட்டே இருன்னு சொன்னார். நான் அப்படியே ஜெபித்தேன். அன்னைக்கு சாயங்காலம் போய் பார்த்தேன், அன்னைக்கு அப்படியே தான் இருந்தார். ஆனால் அடுத்த நாள் அதிகாலை 4 மணிக்கெல்லாம்
அவர் எந்திரிச்சு உட்காந்து எல்லா டியூபையும் அவரே கலத்தி போட்டுட்டு இருந்த பழைய இட்லி கேட்டுக்கார், பசிக்குதா கொடுங்கன்னு, இருந்த நைட்டு உள்ள இட்லி, காஞ்சி போன இட்லி எடுத்து கடகடன் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு உட்கார்ந்தார். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். இது பெரிய சாட்சி இல்லைங்க, இதோடைய பார்ட் 2 இருக்கு. இதோடைய பார்ட் 2 இருக்கு, கேளுங்க, அதையும் கேளுங்க. பார்ட் 2 இதுதான் ரொம்ப முக்கியம். நான் அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட என்ன 96 எங்கே இருக்குது இப்போ பாருங்கள் 2000 ஐ திங்க் 2018 நினைக்கிறேன், 2018, அதாவது ஆமாம் கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி அவருடைய மனைவி, எனக்கு அவர் தாத்தா வேணும் அவர், ஸோ அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. அப்போ தான் அவரை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பமாக என்ன செய்கிறேன், அவரை பார்க்குறேன். ஸோ நான் ரொம்ப நினச்சிட்டு போகிறேன், பாட்டி இறந்துட்டாங்கன்னு ரொம்ப சோகமாக இருப்பார் தாத்தான்ட்டு போனால், தாத்தா சைலண்டாக உட்காந்துருந்தார். சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஒரு முகத்தை பார்த்தா. என்னடா பாட்டி போனோன்னு சந்தோஷமாக இருக்காருன்னு நான் நினச்சிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம ஒரு பேச்சு கேட்போம்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா தான், உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கணும்ல. அப்படி கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதான் பார்ட் 2 டெஸ்டிமனி. அவர் சொன்னார், தம்பி நீங்கள் ஜெபம் பண்ணி தானே நான் வந்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணிங்க ஞாபகம் இருக்கா எனக்கு 97? ஆமாம், அன்னைக்கு எனக்கு சரியாச்சு போச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சளி கூட பிடிக்கலன்னாரு. எவ்வளோ பெரிய சாட்சி யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னார், அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இந்த நேரமும் அவர் உயிரோடு தான் இருக்கார். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், யூ நீட் டு டிக்ளேர் வாட் யூ ஆர் ஹியரிங். Praise the Lord. I mean, don't worry about the no's that you are hearing. No, இல்லை. நீ சொல்லிக்கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பேசிக்கொண்டே இரு. அது நிச்சயமாக நிறைவேறும். அது கால சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அதிகாரம் படைத்தது. நோ ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் இன்னொரு முறை போய் பாரு, இன்னொரு தடவை போய் பாரு. 7வது தடவை அவன் சொன்னான், ஒரு உள்ளங்கை எத்தனை மேகம். நீங்கள் நிறையா சொல்கிறீங்க சார், ஆனால் சின்னதாக தான் ஏதோ தெரியுது. மேலே ஏரோப்ளேன் கூட மேலே போகும்போது சின்னதாக தான் தெரியும், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உள்ளங்கை பார்த்துருக்கான், கரெக்டு தான், அது அவன் உள்ளங்கை அல்ல, என்னுடைய உள்ளங்கையே. பூமி முழுவதையும் நனைக்கக்கூடிய மழை வந்தது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நோ என்று வந்துச்சுன்னா அதை எஸ் என்று மாற்றக்கூடிய அதிகாரம் உங்கள் வார்த்தையில் இருக்குது. உங்களுக்கு அவர் என்ன காண்பிக்கிறாரோ, அதனால தான் சொன்னேன் டோன்ட் கோ பை இன்ஃபர்மேஷன், கோ பை ரெவலேஷன். யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் breed. Go by the revelation. You belong to the kingdom. You do not belong to this world. நீங்கள் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அதனால தான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம்னு சொல்கிறார் ஆண்டவர். Don't follow the fashion, the formula of the world. Operate in the formula of the kingdom. Praise God. Amen. ஸோ இது நிறைய இடத்துல இருக்குது பாருங்களேன். எங்கே அது மாதிரி 17ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 17 12 16 வரைக்கும் வாசிங்கன்னா அந்த விதவை இல்லைன்னு சொல்லுவாள். இல்லை ஒன்றுமே இல்லைங்க, பிடி மாவுதான் இருக்குன்னு. ஆனால் அவள் சம்பூரணத்தை காணும்படி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. லூக்கா 5:5 பேதுரு இல்லைன்னா சொன்னார், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் அதே பேதுரு சம்பூரணத்தை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவாக இருக்கிறத மாற்றுகிறாரு. சூழ்நிலை மட்டும் இல்லைங்க, உங்களையே. ஏன்னா that is your design. You are designed in Christ. So you are designed to be yes and amen. Praise God. Amen. பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை பார்க்கணும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-5 தேவன் சொன்ன நோவையே ஒருத்தர் மாற்றிட்டார். தேவன் நோன்னு சொன்னார். நீ இல்லைப்பா, நீ அவ்வளோதான்ப்பா, பேக் பண்ணுப்பா அப்படின்னு நோ சொன்னார். அந்த தேவன் சொன்ன நோவை என்ன பண்ணிட்டான், தேவனுடைய தீர்ப்பையே ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், மாற்றிட்டான். தேவன் உங்கள் வாயினால தான் ஆண்டவரை நோன்னு சொல்கிறீங்க, பாருங்கள் உங்கள் வாயினாலே எஸ்ன்னு சொல்ல வைக்கிறேன். நடந்து போச்சு. எசேக்கியா ராஜா பற்றி வேதம் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரி மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22-28 வரைக்கும் கானானிய ஸ்திரீ சிரோபேனிக்கையாள், அவளுக்கு இயேசு நோ சொல்கிறாரு. அவளுக்கு முதல்ல ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் போட முடியாதம்மா. இட்ஸ் அ நோ. பட்
through her faith she caused Jesus to say yes. Praise God. ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவன் தம்முடைய தீர்ப்பையே உங்களுக்காக மாற்றுவார் என்று சொன்னால், எந்த தீர்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை அநேகருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது, ஊழியம் செய்ய தொடங்கிவிட்டது. அன்று சொல்லாரு, நீ இப்போ ட்ரை சிச்சுவேஷன் இருக்கிற, இந்த ட்ரை சிச்சுவேஷனில் டிக்ளேர் வாட் யூ ஹவ் ஹர்ட், வாட் யூ ஹவ் ஹர்ட் இன் யுவர் ஸ்பிரிட். Don't speak information, speak revelation. That's very powerful, and you will speak in such a way you will be able to see things. நீங்கள் அதான் உங்கள் டிசைனே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பேசாதீங்க, நீங்கள் பார்க்க வேண்டியதை பேசிங்க. நீங்கள் எதை பார்க்க வேண்டியதை பேசுனீங்கன்னா அது வந்துடும். எதை பார்க்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணலாம். பரலோக தேவனே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களை தருகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் அனுப்பின இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்கு அருளப்பட்டுக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு அருளப்பட்டுக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்கு அருளப்பட்டுக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்யும்படி எங்களை பலப்படுத்தி அருளும் தகப்பனே. இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்யும். அவருடைய சூழ்நிலைகளில் ஆண்டவர் எங்கெல்லாம் நோ அப்படின்னு இருக்குதோ அதெல்லாம் எஸ் என்று மாற்றுங்க, அபண்டன்ஸாக மாற்றுங்க. இந்த வாரத்திலே அதை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான கரங்களில் உம்முடைய பிள்ளைகளை தருகிறோம். ஆண்டவர், இந்த வாரம் முழுவதிலும் உடைய போக்குவரத்து பிரயாணங்களில் கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் குறைந்தும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.